கிறிஸ்டியராக்கள் பிள்ளைகள் பேசுங்க கொஞ்சம். நாளைக்கு கிறிஸ்டியராக்கள் இருக்கீங்களா பிள்ளைகள்? ரைட், அப்போ 5:05க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொரு 2 மினிட்ஸில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மற்றவங்க வர வரைக்கும். ரைட், குட் ஈவினிங் பிள்ளைகள். இப்போதைக்கு 30 பேர் வந்திருக்கீங்க. ஸோ கவனிப்போம். மற்றவங்க வர வர நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் இருந்தனால தான் நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் செய்ய முடியல. ஆகவே அதனால தான் நான் இந்த ஆன்லைன் கிளாஸை போடுறேன். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இதுக்கு எந்த பேமெண்ட்ஸுமே இல்லை. நீங்கள் பேமெண்ட்ஸ் எதுவுமே செஞ்சு படிக்க தேவையில்ல. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட பேப்பரை நல்லா செய்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் இந்த பேப்பரை செஞ்சுக்கிட்டு போக போகிறோம். ஆகவே இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 3 வினாக்களை மட்டும் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் நான் பேசுறது கிளியர் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாச்சும் லெக் ஆகிற மாதிரி இருந்தாலும் எனக்கு ஏர்லியாக சொல்லிடுங்க. ரைட், 3வது வினா பார்ப்போம். ஏற்கனவே 2 வினாக்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். பல்வேறு பணிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கை இழுவை பொறியானது, கை இழுவை பொறி அப்படிங்கிறது ஹேண்ட் டிராக்டர், விவசாயிகள் மத்தியில் மிக பிரசித்தமான ஒரு பொறியாகும். இதில் காணப்படும் இயக்கிக்கும் இயக்கப்படும் கப்பிக்கும் இடையே, சரிதானே? ரைட். அப்ப இயக்கி என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, எது இயக்குகிறதோ அது இயக்கி, எது இயக்கப்படுகிறதோ அது வந்து இங்க கப்பி. டிரைவ் அண்ட் ட்ரிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எது இயக்குதோ அது டிரைவ் புள்ளின்னு சொல்லுவோம். டிரைவ் புள்ளி, சரிதானே? எது இயக்கப்படுகிறதோ அது ட்ரிவன் புள்ளி, ட்ரிவன், சரிதானே? ட்ரிவன் புள்ளி. கிளியர் தானே? ரைட். ஆகவே புள்ளிங்கிறது கப்பி. அப்ப இதுல பாருங்க, இதில் காணப்படும் இயக்கிக்கும் இயக்கப்படும் கப்பிக்கும் இடையே வலு ஊடுகடத்துகைக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்பட்டியானது கையிலுவை பொறியினுடைய விசேட பாகமாகும். சரிதானே? ரைட். அப்ப உண்மையா இது ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் கேள்வி. அப்ப பவர் டிரான்ஸ்மிஷன்ல, சரிதானே, எந்தெந்த வகைகள்ல வலுவை ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு ஊடுகடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சது. எந்தெந்த முறைகள்ல ஓரிடத்தில் உள்ள வலுவை இன்னொரு இடத்துக்கு ஊடுகடத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். முதலாவது, சரிதானே, பெல்ட் டிரைவ் சிஸ்டம், சரிதானே? அதாவது வார் செலுத்துகை முறை அல்லது பட்டி செலுத்துகை முறைன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். ரெண்டாவது செயின் அண்ட் ஸ்பாக்கெட் சிஸ்டம், செயின் அண்ட் ஸ்பாக்கெட், சரிதானே? செயின் அண்ட் ஸ்பாக்கெட். அப்ப செயின் அண்ட் ஸ்பாக்கெட் வந்து எங்க இருக்கு? நாங்க சைக்கிள்கள்ல நாங்க செயின் அண்ட் ஸ்பாக்கெட்ஸ் நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் பயன்படுத்துகின்றோம். சைக்கிள்கள்ல நாங்க என்னத்தை பயன்படுத்துகின்றோம் சொன்னால் செயின் அண்ட் ஸ்பாக்கெட்ஸ் நாங்க என்ன செய்யறோம்? பயன்படுத்துகின்றோம். ரைட். இப்ப செயின் அண்ட் ஸ்பாக்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப செயின் அண்ட் ஸ்பாக்கெட், செயின் அண்ட் ஸ்பாக்கெட், ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரைட். அப்ப இங்க என்னதான் பார்ப்போம், இதுதான் என்னதுன்னு சொன்னா செயின் அண்ட் ஸ்பாக்கெட். அப்ப வார் செலுத்துகை முறையை விட
செயின் அண்ட் ஸ்பொக்கட் சரிதானே, அதாவது சங்கிலியும் பட்சில்லும் அதிகமான வலு ஊடுகடத்தலை மேற்கொள்ளும் சரிதானே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சைக்கிள்கள்ல மோட்டார் சைக்கிள்கள்ல வலு ஊடுகடத்தல் வீதத்தை கூட்டுறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா செயின் அண்ட் ஸ்பொக்கட்ஸை நாங்க பயன்படுத்துறோம் சரிதானே. இந்த ஸ்பொக்கட்ஸ் வந்து பிள்ளைகள் 2 வகையான ஸ்பொக்கட்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்பொக்கட், இன்னொன்னு நாங்க சொல்லுவோம் ரெச்சர்ட் ஸ்பொக்கட். ரெச்சர்ட் சரிதானே, நீங்க RATCHET ரெச்சர்ட் ஸ்பொக்கட் சரிதானே, அதை நாங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னா ரெச்சர்ட் RATCHET ரெச்சர்ட் ஸ்பொக்கட். இந்த ரெச்சர்ட் ஸ்பொக்கட்னா எப்படி இருக்குன்னு சொன்னா சைக்கிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பொக்கட்டை ரெச்சர்ட் ஸ்பொக்கட்னு சொல்லுவோம். நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா சைக்கிளை ஃபார்வர்ட்ல பெடல் பண்ணும்போது என்ன செய்யும் சொன்னா வலுவை ஊடு கடத்தும். ரிவர்ஸ்ல பெடல் பண்ணும்போது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வலுவை ஊடு கடத்தாம அது என்ன செய்யும் சொன்னா அதுல டிக் 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 டிக்னு ஒரு சத்தம்னு வரும். எத்தனை பேர் அதை அவதானிச்சிருக்கீங்களோ தெரியல. அதுல என்ன செய்யும் சொன்னா டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம்னு வரும். தெரியுமா? பேசணும். எல்லாத்துக்கும் லெக் ஆகாம வேலை செய்த பிள்ளைகள், லெக் ஆகாம நான் பேசுறது எழுதுறது கிளியரா வருதா? எஸ், ஓகே, சரிதானே, ரைட். அப்ப ஒன்னு ஸ்பொக்கட், இன்னொன்னு ரெச்சர்ட் ஸ்பொக்கட். இந்த ரெச்சர்ட் ஸ்பொக்கட்டை நாங்க எங்கெங்க எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு திசையில் மட்டும் வலுவை ஊடுகடத்துறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த ரெச்சர்ட் ஸ்பொக்கட்டை பயன்படுத்துவோம் சரிதானே. ஏதாவது ஒரு திசையில் வலுவை ஊடுகடத்துறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ரெச்சர்ட் ஸ்பொக்கட்டை பயன்படுத்துவோம் சரிதானே, ரைட். இது இல்லாம நாங்க வேற என்ன முறைகள்ல வலுவை ஊடுகடத்தலாம்னு சொன்னா நேரடியாக கியர்ஸை பயன்படுத்தி வலுவை ஊடுகடத்தலாம். என்னது பேசுங்க. ரைட். அப்ப நாங்க என்ன செய்யலாம் சொன்னா கியர்ஸை பயன்படுத்தி வலுவை ஊடுகடத்தலாம். அப்ப கியர்ஸை நாங்க ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா கியர்ஸ் வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் சரிதானே. உங்களுக்கு போட்டோல நான் உங்களுக்கு காட்டுறேன். கியர்ஸ் வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். கியர்ஸை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா வெவ்வேறான வேக விகிதங்களை எங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கலாம் சரிதானே. இப்ப வாகனத்துல உள்ள கியர் பாக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அது வேகத்தை குறைத்து முறுக்கத்தை அதிகரிக்கிறது சரிதானே. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கியர்ஸை பயன்படுத்துறதுனால வெவ்வேறு விதமான வேக விகிதங்களை இலகுவாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். வலு ஊடுகடத்தல் வந்து மிக மிக உயர்வானதாக இருக்கும். இதனுடைய டியூரபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா மிக அதிகமானதாக இருக்கும். அதாவது அதிக பாவனை காலம் கொண்டதாக இந்த கியர் டிரைவ் சிஸ்டம் இருக்கும் சரிதானே. அப்ப இந்த கியரை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய டைப்ஸ் கியர்ஸ் இருக்கு. முதலாவது கியர்ஸ் நாங்க சொல்லுவோம் என்னது அப்படின்னு சொன்னா ஸ்பர் கியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பர். ரெண்டாவது ஹெலிக்கல் கியர் சரிதானே. மூணாவது என்னது அப்படின்னு சொன்னா இது ஸ்பைரல் கியர், வார்ம் அண்ட் வார்ம் கியர், வார்ம் அண்ட் வார்ம் கியர் சரிதானே, ரைட். இந்த ஸ்பர் கியர்ங்கிறது நேரிய பற்கள் கொண்ட பட்சில் சரிதானே. நான் உங்களுக்கு 3 படத்தை காட்டுறேன். ஒவ்வொன்றா காட்டி காட்டி நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது வந்து ஸ்பர் கியர். ஸ்பர் கியர் பாத்தீங்கன்னு சொன்னா வலு ஊடுகடத்தல் மிகவும் குறைந்தது. இப்ப இது வந்து ஆரம்ப காலத்துல டிராக்டர்ஸ்ல அதே மாதிரி ஆரம்ப காலத்துல வந்த வாகனங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கியர் பாக்ஸுக்காக இந்த ஸ்பர் கியர்ஸை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த ஸ்பர் கியர்ஸை பயன்படுத்தும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா வலுவை குறைவாகத்தான் ஊடுகடத்தும். வலுவை ஊடுகடத்தி கொண்டிருக்கும் போதே அதுல என்ன செய்யும் சொன்னா விலகல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிதானே, ரைட். இன்னொன்னு என்னதுன்னு சொன்னா ஹெலிக்கல் கியர். ஹெலிக்கல் கியர்ங்கிறது பற்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி சாய்வாக இந்த பற்கள் இருக்கும். பற்கள் வந்து எப்படி இருக்க போகுது, சாய்வாக இருக்க போகுது. அப்ப அதன் காரணமாக ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழலும் பொழுது என்ன செய்யும் சொன்னா முதலாவது கியர் வந்து விலகாது. பாருங்க, இப்படி இணைஞ்சு சுழலும் பொழுது கியர் வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா விலகாது. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகமான வலு ஊடுகடத்தலை ஸ்பர் கியரை விட ஹெலிக்கல் கியர்ல அதிக வலு ஊடுகடத்தலை எங்களால் என்ன செஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னா மேற்கொண்டு கொள்ள முடியும் சரிதானே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்பைரல் கியர்னு சொல்லுவோம். இதுக்கு நம்மளோட புக்ல போட்டிருக்காங்க வார்ம் அண்ட் வார்ம் கியர். இந்த கியருக்கு இன்னும் ஒரு பெயர் போட்டிருக்காங்க வார்ம் அண்ட் வார்ம் கியர். வார்ம் அண்ட் வார்ம்
சரிதானே? இந்த வார்ம் அண்ட் வார்ம் கியர் மிக அதிகமான வலுவை ஊடுகடத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப இத மோஸ்ட்லி எங்க பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டீரிங் சிஸ்டத்துல இந்த வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸ பயன்படுத்துறாங்க. அதிக வலுவை உயர்த்தக்கூடிய இந்த கிரேன் சிஸ்டத்துல எல்லாம் இந்த வார்ம் அண்ட் வார்ம் கியர்ஸை தான் பயன்படுத்துறாங்க. ஆகவே அதிக வலுவை ஊடுகடத்தக்கூடிய இடங்கள்ல இந்த இந்த தமிழ் பெயர் நாங்க சொல்லுவோம் சர்ப்பச்சில்லு. இந்த சர்ப்பச்சில்ல நாங்க அதிகமாக பயன்படுத்துகின்றோம். சரிதானே? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பெவல் கியர். இந்த பெவல் கியர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதாவது சுழற்சி சக்தியை 90 பாகை வழியாக திசை திருப்புறதுக்கு நாங்க இந்த பெவல் கியர்ஸை பயன்படுத்துறோம். சரிதானே? ரைட். இதுதான் பிரதானமானது. இதுக்கு மேல நிறைய இருக்கு. நான் ஒவ்வொன்றா வரும்போது உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போறேன். சரிதானே? ரைட். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும், சரிதானே? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வலுவூடு கடத்தல் முறைமைகள் இருக்கு அப்படின்னு கேட்கப்படல. என்னென்ன வார்பெட்டிகள் வந்து இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரேடியா சொல்லி தந்துட்டு போயிடுறேன். இது இல்லாம நாங்க வார்கள் மூலமும் வலுவை ஊடுகடத்தலாம். ஓகே, வார்கள் மூலம் வலுவை ஊடுகடத்தலாம். செயின் அண்ட் ஸ்பாக்கெட்ல வலுவை ஊடுகடத்தலாம். கியர்கள் மூலம் வலுவை ஊடுகடத்தலாம். வேற எதன் மூலம் வலுவை ஊடுகடத்தலாம்? வேற எப்படி வலுவை ஊடுகடத்தலாம்? பேசத்தான் மாட்டோம். படங்கள் மூலமாக சார், தண்டு கோல் ரைட், வெரி மூலமாக. குட். வடங்கள் அல்லது கோல் மூலமாக வலுவை ஊடுகடத்தலாம். சரிதானே? இப்ப வடங்கள்னா வயஸ். வயஸ் மூலமாக நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மின் வலுவை ஊடுகடத்தலாம். அடுத்தது கோள்கள் மூலமாக. சரிதானே? கோள்கள் மூலமாக கோள்கள் மூலமாக வலுவை ஊடுகடத்துறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து வாகனங்கள் எல்லாம் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அதிக எது ரொப்பா கவனிங்க. இந்த லொரியில லொரியில எல்லா வாகனத்திலையுமே இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்கும். இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு இப்படி இருக்கும். சரிதானே? அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கியர் பெட்டியில உள்ள சுழற்சி சக்தியை டிஃபரன்ஷியல் சில்லுகள் வரைக்கும் கொண்டு செல்றதுக்காக நாங்க யாரை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்டை பயன்படுத்துறோம். ஆகவே இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து மிக அதிகமான வலுவை ஊடுகடத்தக்கூடிய ஒரு பகுதி. சரிதானே? இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டியூப்ல செக்ஷனா இருக்கும். அதாவது உள்ளுக்கு உள்ளீடற்ற ஒரு பகுதியா இருக்கும். மிக அதிகமான வலுவை இது ஊடுகடத்த முடியும். அதே மாதிரி இதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தான் வாகனங்கள்ல எல்லாம் என்ஜின்ல இருந்து டிஃபரன்ஷியலுக்கு வலுவை ஊடுகடத்தி கொண்டு போறதுக்காக இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்டை நாங்க பெரும்பாலும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்துகின்றோம். அடுத்தது வடங்கள் மூலமாக. சரிதானே? வடங்கள் மூலமாக கேபிள்ஸ். சரிதானே? கேபிள்ஸ். அப்ப கேபிள்ஸ்ல மின்சக்தியை ஊடுகடத்தலாம். அதாவது அது எலக்ட்ரிக்கல் வடம். அது இல்லாம நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேபிள்ஸை பயன்படுத்தி, சரிதானே, மெக்கானிக்கல் கேபிள்ஸ். சரிதானே? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இதுதான் இந்த கேபிள்ஸ். இப்போ இந்த ஆட்டோவில் அதே மாதிரி பைக்கில் கிளச்சுக்கு பிரேக்ஸுக்கெல்லாம் இந்த கேபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த கேபிள்ஸ் மூலமாகவும் நாங்கள் வலுவை ஊடுகடத்தலாம். ஆனால் மிகப்பாரிய ஒரு வலுவை ஊடுகடத்தும் போது இது உராய்வினால் உடைஞ்சு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. விளங்குனுச்சா? ஆகவே கேபிள்ஸை நாங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு லூப்ரிகேஷன்ஸ் வந்து அவசியம். அதாவது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆயில் போடணும் அல்லது கிரீஸ் போடணும். இப்படி லூப்ரிகேஷன் செஞ்சு அதை நாங்கள் பயன்படுத்தணும். அதிக நீளமான கேபிள்ஸ்களை நாங்கள் வளைச்சு பயன்படுத்தும் போது அது உராய்வினால உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே? அப்போ பாஸ்ட் பேப்பர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் சம்மந்தமாக எப்படி கேள்வி வந்திருக்குன்னா, இந்த கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கம்பியா இருக்காது. ஒரே கம்பியா இருக்காது. கட்டாயம் ஒரே கம்பியா இருக்காது. சிறிய கம்பிகள் நிறைய எடுத்து கயிறு மாதிரி இப்படி திரிச்சு திரிச்சு தான் இந்த கேபிள்ஸை செஞ்சிருப்பாங்க. தெரியும் தானே? ஒரே கம்பியா கேபிள் இருக்காது. சிறிய கம்பிகள் நிறைய எடுத்து அதை திரிச்சு 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 என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா கயிறு மாதிரி இந்த கேபிள்ஸை பின்னி எடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம்? யாராவது பேசுங்க பாப்பா. இதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம்?
ரைட். நானே ரீசனை சொல்லிடுறேன். சிறிய கம்பிகள், அதாவது மெல்லிய கம்பிகள் வந்து நெகிழும் இயல்பை கொண்டிருக்கும். பெரிய கம்பிகளால ஒரு நெகிழும் இயல்பை ஏற்படுத்த முடியாது. பெரிய கம்பியை நீங்க வளைக்கவே இயலாது. நீங்க ஒரு கான்கிரீட் கம்பியை நீங்க நினைச்ச மாதிரி டக்குன்னு வளைக்கணுமா? இயலாது. ஆனா அதாவது விட்டம் குறைந்த சிறிய தடிப்பான கம்பிகளை நாங்க வளைக்கிறது லேசு. ஆகவே நெகிழும் இயல்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, விட்டம் குறைந்த கம்பிகளுக்கு நெகிழும் இயல்பு இருக்கும். சரிதானே? விட்டம் குறைந்த கம்பிகளுக்கு நெகிழும் இயல்பு இருக்கும். அப்ப ஒரு கேபிளுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா, நெகிழும் இயல்பு கட்டாயம் இருக்கணும். கேபிளுக்கு நெகிழும் இயல்பு இருக்கணும். அப்பதான் அது என்ன செய்யும் சொன்னா, அந்த ஹவுசிங்குள்ள அது வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். இப்ப கேபிள்ஸுக்கு கட்டாயம் நெகிழும் இயல்பு இருக்கணும். ஆகவே இந்த நெகிழும் இயல்பை ஏற்படுத்துறதுக்காக சிறிய விட்டமுடைய கம்பிகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி நிறைய கம்பிகள் எடுத்து திரிக்கிறதினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் என்னதுன்னு சொன்னா, மிக பிரதானமான அனுகூலம் திரிக்கிறதினூடாக அந்த சிறிய சிறிய கம்பிகளை ஒன்று சேர்க்கிறதினூடாக வலு ஊடுகடத்தல் அளவை கூட்டலாம். சரியா? ஆகவே கேபிள்ஸை பயன்படுத்துறோம். அடுத்தது நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்? ராட்ஸை பயன்படுத்துறோம். ஏன்னா ராட்ஸை பயன்படுத்துறோம். சரிதானே? ரைட். இது இல்லாம இன்னும் 2 இருக்கு. 6, 7. வேற என்ன இருக்கு? ஹைட்ராலிக்கும் நியூமெட்டிக்ஸ். ரைட், வெரி குட். ஹைட்ராலிக்ஸும், அதாவது நீரியல் மூலமான வலுவூடு கடத்தலும், சரிதானே? அதே மாதிரி சரிதானே வாயுக்கள் மூலமான வலுவூடு கடத்தல். அப்ப நீரியல் மூலமான வலுவூடு கடத்தலுக்கு சைக்கிள்ல, அதாவது மோட்டார் சைக்கிள்ல இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து நல்ல உதாரணம். அதை பத்தி ஏற்கனவே நாங்க டீப்பா படிச்சிருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும் சொல்றேன். ஒரு மாஸ்டர் சிலிண்டர் இருக்கும், ஒரு வீல் சிலிண்டர் ஒன்று இருக்கும். ஸோ மாஸ்டர் சிலிண்டர்ல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பிரேக் பெடல் ஒன்று பயன்படுத்தி நாங்க ஒரு பம்ப் மூலமாக அதுல இருக்கக்கூடிய பிஸ்டன் மூலமாக அன்மியூட் ஆயிருச்சா? ரைட். மாஸ்டர் சிலிண்டர்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, டிரைவர் டு பிரேக் பெடலால சரிதானே நாங்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது பிஸ்டன் என்ன செய்யும் சொன்னால் முன்னோக்கி நகர்ந்து அந்த எண்ணெயை அழுத்தும். அந்த எண்ணெயை அழுத்துறதுனால பெஸ்காலின் விதிப்படி அந்த எண்ணெய் என்ன செய்யும் சொன்னா ஒரு நெலிக்குழாய் வழியாக நகர்ந்து சென்று என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, வீல் சிலிண்டர் இருக்கு தானே, இந்த வீல் சிலிண்டர்ல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால வீல் சிலிண்டர்ல உள்ள பிஸ்டனை வெளிநோக்கி தள்ளும். அதனால பிரேக் வந்து அப்ளை ஆகும். சரிதானே? இது நியூமெட்டிக்ஸ். சரி, இது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அதே மாதிரி நாங்க நியூமெட்டிக், அதாவது வாயுக்கள் மூலமாகவும் வலுவை ஊடுகடத்த முடியும். சரிதானே? வாயுக்கள் மூலமாகவும் வலுவை ஊடுகடத்த முடியும். இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரிதானே? சாரி, வாயுக்கள் மூலமாகவும் வலுவை ஊடுகடத்த முடியும். இதை பத்தி நான் சொல்லி எடுத்துருக்கிறேன். பஸ்ல இருக்கக்கூடிய ஏர் பிரேக் சிஸ்டம். அப்ப இது எப்படி வேலை செய்யுது? முதலாவது ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழாய் மூலம் தடுக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். சரியா? மூணாவது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கூலர் ஒன்று இருக்கும். நான்காவது என்ன இருக்கும்னு சொன்னா, ஒரு செப்பரேட்டர் ஒன்று இருக்கும். ஐந்தாவது என்னதுன்னு சொன்னா, ஒரு டேங்க் ஒன்று இருக்கும். சரிதானே? ரிசர்வியர் டேங்க். இந்த டேங்க்ல ஒரு சின்ன வேல்வ் ஒன்று மேல வச்சிருப்பாங்க. இந்த வேல்வ் பெயர் வந்து ரிலீஃப் வேல்வ். சரிதானே? RELIEF. சரிதானே? ரிலீஃப் வேல்வ். இது இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த வழியை தேவையான அளவு கட்டுப்பாட்டின் கீழே திறந்து விடுறதுக்காக நாங்க பயன்படுத்துற இந்த அமைப்பு பெயர் வந்து கண்ட்ரோல் வேல்வ், பிரஷர் கண்ட்ரோல் வேல்வ். அப்ப இது எப்படி வேலை செய்யும் சொன்னா, பஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ஜின் இயங்கும் போது என்ஜினோட இணைப்புல கம்ப்ரஸர் இயங்கும். கம்ப்ரஸர் இயங்குனுச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யும் சொன்னா, சூழல்ல இருக்கக்கூடிய வழியை அது உறிஞ்சி என்ன செய்யும் சொன்னா, முதலாவது கூலருக்கு அனுப்பும். சூழல்ல இருக்கக்கூடிய வழியை உறிஞ்சி அது என்ன செய்யும் சொன்னா கூலருக்கு அனுப்பும். சூழல்ல இருக்கக்கூடிய வழியை உறிஞ்சி அது என்ன செய்யும் சொன்னா கூலருக்கு அனுப்பும். இந்த கூலர் என்ன செய்யும் சொன்னா வளியினுடைய வெப்பநிலையை குறைக்கும். வெப்பநிலையை குறைக்கும் போது வளியில இருக்கக்கூடிய நீராவி எல்லாமே என்ன செய்யும் சொன்னா ஒடுங்கும். அப்ப வளியினுடைய வெப்பநிலையை குறைக்கும் போது 2 நன்மைகள் இருக்கு.
முதலாவது நன்மை என்னது அப்படின்னு சொன்னா வழியில இருக்கக்கூடிய நீராவியை நாங்க தனியா ஒடுக்கி தண்ணியா எடுத்துடலாம். ஸோ நமக்கு ஒரு நீராவியோட இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை பயன்படுத்தி ஒரு பிரேக்கை ஆக்டிவ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நீராவி காரணமாக தொடர்ச்சியா நாங்க பிரேக் பயன்படுத்தும் போது பிரேக்ல இருக்கக்கூடிய வேல்வ்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதைகள் எல்லாமே துருப்பிடிச்சு வேலை செய்யாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆகவே நீராவியை அகற்றுறதுக்காக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது கூல் பண்றோம். அப்ப கூல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா முதலாவது நீராவி நீராக ஒடுங்கும். ஒடுங்கி இது எங்க போகும்னு சொன்னா செப்பரேட்டர் வழியாக தண்ணி மட்டும் வெளியே சரிதானே நீராவியற்ற வழி அதாவது உலர்ந்த வழி என்ன செய்யும் சொன்னா இந்த டேங்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். நீராவியற்ற இந்த உலர்ந்த வழி என்ன செய்யும் சொன்னா டேங்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிதானே? அப்ப இந்த கூலரை பயன்படுத்துறதுனால 2 நன்மை. முதலாவது என்னதுன்னு சொன்னா நீராவி அகற்றப்படுகிறது. 2வது என்னது அப்படின்னு சொன்னா ஒரு ஏர் எடுத்து நீங்க குளிர்த்தும் போது அதனுடைய அடர்த்தி அதிகரிக்கிறது. சரிதானே? சுருங்கும் தானே? அப்ப சுருங்க சுருங்க அடர்த்தி அதிகரிக்கும். ஆகவே அடர்த்தி அதிகரித்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய டேங்க்ல நாங்க அதிக கொள்ளளவுடைய அதிக கனவளவுடைய வழியை நாங்க சேமிக்க போறோம். சரிதானே? ரைட். ரிலீஃப் வேல்வ் என்னது அப்படின்னு சொன்னா இந்த ரிலீஃப் வேல்வ் விட்டு வேலை யாருக்காச்சும் தெரியுமா? ரிலீஃப் வேல்வினுடைய வேலை யாருக்காவது தெரியுமா? ரிலீஃப் வேல்வுக்கு தமிழ்ல என்ன பெயர்? நிவாரண வாழ்வு. ரைட், வெரி குட். நிவாரண வாழ்வு. இந்த நிவாரண வாழ்வினுடைய உண்மையான வேலை என்னது அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியா பஸ்ல என்ஜின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க, பஸ் எங்கேயுமே நிப்பாட்டல, ஒரு சீரா பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப தொடர்ந்து கம்ப்ரஸர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தொடர்ந்து கம்ப்ரஸர் வேலை செய்ய சூழல்ல உள்ள வழி என்ன செய்யும் சொன்னா தாங்கில ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஸ்டோர் ஆகின வழியை நாங்க யூஸ் பண்ணவே இல்லை, பிரேக்கை அப்ளை பண்ணல, ஹார்னை அப்ளை பண்ணவே இல்லை. இப்படி நாங்க தொடர்ச்சியா பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா ப்ரெஷர் கூடி அந்த டேங்க் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அது ஒரு விபத்தை ஏற்படுத்தலாம். அப்ப அதனால அந்த டேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரிசர்வியர் டேங்க்ல மேல என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ரிலீஃப் வால்வ் போட்டிருப்பாங்க, நிவாரண வால்வு. அந்த வால்வு என்ன செய்யும் சொன்னா ஒரு குறித்த அழுத்தத்தை விட அதிகரிக்கும் பொழுது மேலதிக அழுத்தத்திற்கு காரணமான வாயுவை சூழலுக்கு திறந்துவிடும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பஸ்ல போகும்போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மேலதிக அமுக்கத்திற்கு காரணமான வாயுவை தன்னியக்கமாக வெளியேற்றும். அதனால அந்த பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பஸ்ல சேஃப்டியா இருக்கும். விளங்குச்சா? அதுக்கு பிறகு நாங்க பயன்படுத்துறது தான் ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வ். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வ் விட்டு வேலை என்னதுன்னு சொன்னால் சரிதானே இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வ் விட்டு வேலை என்னதுன்னு சொன்னா இதைத்தான் டிரைவர் ஆக்டிவ் பண்ணுவாரு. டிரைவர் பஸ்ல பிரேக் பெடலா இதை பயன்படுத்துவார். அப்ப பிரேக் பெடலா இதை அழுத்தும் போது என்ன செய்யும் சொன்னா இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் என்ன செய்யும் சொன்னா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வ் வழியாக ஓடி எங்க நிறையும் அப்படின்னு சொன்னால் ஒரு சேம்பருக்குள்ள நிறையும். ஓகே, ஒரு சேம்பருக்குள்ள நிறையும். அப்ப இந்த சேம்பர்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த சேம்பரோட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பஸ்ல இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக்ல இருக்கக்கூடிய பிரேக் ஷூக்கள் இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? இந்த பிரேக் ஷூக்கள் ஒரு கேம் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கேம் என்ன செய்யும் சொன்னா இந்த சேம்பர்ல இருக்கக்கூடிய விதான பகுதியால தள்ளப்படும். ஆகவே கேம் திரும்புறதினூடாக என்ன செய்யும் சொன்னா இந்த பிரேக் அப்ளை ஆகும். சரிதானே? அப்ப இந்த மாதிரியான பிரேக்ஸ் தான் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் நியூமெட்டிக்ஸ் பிரேக். சரிதானே? அப்ப இந்த நியூமெட்டிக் பிரேக்ஸ் அதிக வலு தேவைப்படக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு பஸ்ல பயன்படுத்துறாங்க, பெரிய லொரிஸ்ல பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி ட்ரெயின்ஸ்ல பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய ட்ரக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆனா கார்கள்ல இதை யூஸ் பண்றது இல்லை. எதுக்காக கார்கள்ல இந்த பிரேக்ஸை நாங்க பயன்படுத்துறது இல்லை, நியூமெட்டிக்ஸ் பிரேக்ஸை ஏன் கார்ல யூஸ் பண்றது இல்லை? சொல்லுங்க யாராவது. நியூமெட்டிக் பிரேக்கை ஏன் கார்ல பயன்படுத்துறது இல்லை? பிரேக் பண்ணும்போது சத்தம் கேட்கும் சார். ரைட், வெரி குட். அதாவது பிரேக் அது தொழிற்படும் போது ரைட்
லெக்காக வேலை செய்து தானேண்ணா, ரைட். மேலதிகமாக என்னது அது தொழிற்படும் பொழுது என்ன செய்யும் சொன்னா இது சத்தத்தை உருவாக்கும். அப்ப கார் வந்து உண்மையா ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நாங்க பயன்படுத்துறோம். அப்ப அந்த கார்ல வந்து இந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது சத்தம் வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொன்னு அதுக்கு காருக்கு வந்து அவ்வளவு பெரிய பிரேக்கிங் பவரும் நமக்கு தேவை இல்லை. அதனால நாங்க நியூமேட்டிக்ஸ் பிரேக்கை நேரடியா கார்களுக்கோ சிறிய வேன்களுக்கோ பயன்படுத்துறது இல்லை. சரிதானே, ரைட். அப்ப இவ்வளவு தான் வலுவூடு கடத்தல் முறைகள் இருக்கு. இந்த வலுவூடு கடத்தல் முறைகள்ல இந்த பெல்ட் டிரைவ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஒரு தரம் நோட்ஸையும் ஒரு தரம் ரீசெக் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். சரிதானே, ரைட். சரிதானே, ரைட். இப்ப இந்த நோட்டை பாருங்க. ஏற்கனவே நான் நோட் கொடுத்துருக்கிறேன், எல்லாத்தையும் ஒரு தரம் வாசித்து கொள்ளுங்க. ஏன்னா இது ரிவிஷன் கிளாஸ்னால உங்களுக்கு அவ்வளோத்தையும் விளங்கப்படுத்த இல்லாது சொல்லிட்டு போயிருக்கிறேன், ரைட். அப்ப வலுவூடு கடத்தல் முறைமைகள்ல முதலாவது பெல்ட் டிரைவ் சிஸ்டம். அதை பத்தி நாங்க இப்பதான் படிச்சோம். சரிதானே, பெல்ட் டிரைவ் சிஸ்டம் எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அடுத்து பாக்குறதுக்கு. அடுத்தது செயின் அண்ட் ஸ்பொக்கட். சரிதானே, அப்ப ஸ்பொக்கட்ல 2 வகையான ஸ்பொக்கட் இருக்கு. ஒன்னு ஒரு பக்கம் மட்டும் சுத்தும், இன்னொன்னு 2 பக்கமும் சுத்தக்கூடியது. ஒரு பக்கம் மட்டும் சுத்தக்கூடிய ஸ்பொக்கட்ஸுக்கு நாங்க சொல்லுவோம் ரெச்சர்ட் ஸ்பொக்கட் அப்படின்னு. அடுத்தது பட்சில்லுகள் மூலமான வலுவூடு கடத்தல். இந்த பட்சில்லுகள் மூலமான வலுவூடு கடத்தலுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. மிக முக்கியமாக வாகனங்கள்ல உள்ள கியர் பாக்ஸ். நீங்க இதை விட லேசான ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நீங்க உங்களோட வீட்டுல கிளாக்ஸ் இருக்கும். அந்த கிளாக்ஸ்ல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மெஷின் ஒன்று இருக்கும். அந்த மெஷின் எல்லாமே கியர்ஸ் மூலமா தான் வேலை செய்யுது. ஸோ அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வெவ்வேறு வேகங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரே பேட்டரியை யூஸ் பண்ணி செகண்ட் உள்ள ஒரு வேகத்தையும் நிமிடம் உள்ள ஒரு வேகத்தையும் மணித்தியாலம் உள்ள இன்னொரு வேகத்திலையும் சுத்த வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான வேக விகிதங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த கியர் வீல் டிரைவ் சிஸ்டம் மூலம் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது லிவர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். சரிதானே, அதாவது சாதாரண ஒரு சைக்கிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கேபிள் மூலமாக நாங்க என்ன செய்யலாம் சொன்னா வலுவை ஊடுகடத்தி பிரேக்கை அப்ளை பண்ணலாம். அடுத்தது ராட்ஸ், அதாவது கோல் மூலமான வலு ஊடுகடத்தல். அடுத்தது ஹைட்ரோலிக். அடுத்தது நியூமேட்டிக் சிஸ்டம். சரிதானே, ரைட். அப்ப இதுல வார்நாடா செலுத்துகையில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வகையான வார்நாடா செலுத்துகை இருக்கு. சரிதானே, முதலாவது நாங்க பார்க்க போறது என்னதுன்னு சொன்னா தட்டைவார் செலுத்துகை. தட்டைவார் செலுத்துகை. இந்த தட்டைவார் செலுத்துகை என்பது என்னது அப்படின்னு சொன்னா ஃப்ளட் பெல்ட். ஓகே, தட்டைவார் செலுத்துகை அப்படின்னு சொன்னா ஃப்ளட் பெல்ட், ரைட். இந்த ஃப்ளட் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கன்வேஸ்ல அல்லது குறைவான வலுவை ஊடுகடத்தக்கூடிய இடங்கள்ல நாங்க யாரை பயன்படுத்துவோம்னு சொன்னா இந்த ஃப்ளட் பெல்ட் டிரைவ் சிஸ்டத்தை பயன்படுத்துவோம். சரிதானே, ரைட். ஃப்ளட் பெல்ட் டிரைவ் சிஸ்டத்தை பயன்படுத்துவோம். அப்ப அந்த நோட் அப்படியே ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே, ஃப்ளட் பெல்ட் எங்க யூஸ் பண்ணுவோம்னு. சரிதானே, ரைட். அரைக்கும் ஆலைகளில் உள்ள இயந்திரங்கள்லையும் தும்புக்கை தொழிலில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள்லையும் பயன்படுத்துறோம். இதோட இயல்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே, நிர்மாணிப்பு ரொம்ப இலகு. சரிதானே, தொலைவில் உள்ள இடங்களுக்கு வலுவை ஊடுகடத்த முடியும். சரிதானே, கன்வேயர் சிஸ்டத்துக்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஃப்ளட் பெல்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வார்கள்ல பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, வார்கள் வந்து கப்பிகள்ல இயங்கும் பொழுது சில வேளை நழுவல் ஏற்படலாம் அல்லது வழுக்குதல் ஏற்படலாம். அதனால வலு இழப்பு வார்கள்ல கட்டாயம் இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. தையல் இயந்திரம் இருக்கு. இந்த தையல் இயந்திரத்துல தொடர்ச்சியாக தையல் இயந்திரத்தை பயன்படுத்தும் போது அதுல உள்ள பெல்ட் வந்து என்ன செஞ்சிடும் சொன்னா லூஸ் ஆகிரும். அப்ப லூஸ் ஆனிச்சுன்னு சொன்னா அது சும்மா சுத்த ஆரம்பிக்கும். அந்த சும்மா சுத்துகின்ற அந்த செயற்பாடத்தை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நழுவல் அல்லது வழுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வார்கள்ல இது பெரும்பாலும் இது நடக்கும். இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா
ஆஹ் வார்கள் வந்து விரிவடையக்கூடியது. அதாவது தொடர்ச்சியாக வலுவை ஊடுகடத்தும் போது வார்கள் வந்து விரிவடையக்கூடியது. அதன் காரணமாக இதுல தொடர்ச்சியா என்ன செய்யும் சொன்னா பயன்படுத்தும் போது வார் வந்து லூஸ் ஆகும். சரிதானே? ஆகவே வாரை பயன்படுத்தும் போது அதுல உராய்வை ஏற்படுத்தக்கூடிய தார் குங்குளியம் போன்ற உராய்வை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்களை நாங்க போட்டு வச்சா வார்கள் நல்லா வேலை செய்யும். சரிதானே? ரைட். அடுத்தது வி பெல்ட். இந்த வி பெல்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய குறுக்கு வெட்டு வடிவம் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த வி போன்ற வடிவமாக இருக்கும். இதனுடைய குறுக்கு வெட்டு வடிவம் வந்து வி போன்ற வடிவமா இருக்கும். அப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த கப்பியில வந்து இது படும் பொழுது கப்பியில வந்து இந்த வி மாதிரியான அமைப்பு படும் பொழுது அதிக மேற்பரப்பு இதுல தொடுகை விடுறதுனால என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிக வலுவை இது என்ன செய்யும் சொன்னா ஊடுகடத்தக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தவாலிப்புகள் கொண்ட வார். அப்ப தவாலிப்புகள் கொண்ட வார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும். சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இதுல பாருங்க இந்த சின்ன சின்ன தவாலிப்புகள் இருக்கு, கிரிப்ஸ் இருக்கு. இந்த கிரிப்ஸ் காரணமாக இது என்ன செய்யும்னு சொன்னா பற்றி பிடித்து சுத்துதல் லேசா இருக்கும். அதே நேரம் இதுல என்ன செய்யாதுன்னு சொன்னா நழுவல் நடைபெறாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வாகனங்கள்ல இருக்கக்கூடிய செயினுக்கு, அதாவது டைமிங் செயினுக்காக இந்த தவாலிப்புக்கள் கொண்ட வார்களை நாங்க பயன்படுத்துகின்றோம். கிளியர் தானே? அதாவது டைமிங் செயின்ஸுக்காக மோஸ்ட்லி இதை தான் பயன்படுத்துறோம். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா உருளைவார். இந்த உருளைவார் பார்த்தீங்கன்னு சொன்னா தையல் மெஷின் போன்ற மெஷின்ஸ்ல இருக்கும். மிக குறைந்த வலுவை மாத்திரமே இதனால ஊடுகடத்த முடியும். பாரிய ஒரு வலுவை ஊடுகடத்த முடியாது. சரிதானே? இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா பாரிய வலுவை ஊடுகடத்த முடியாது. ஓகே, ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதோட இயல்பு பராமரிப்பு செலவு மிக குறைவு, அதிக தொலைவிற்கு வலுவை ஊடுகடத்த முடிகிறது, வேக விகிதத்தை மாற்றி அமைக்க முடிகிறது, அதே நேரம் தொழிற்படும் பொழுது ஒளி எழுப்பப்படுவது குறைவு, தொழிற்பாட்டினை ஆரம்பிக்க சிறிய விசை போதும். சரிதானே? ரைட். இப்ப தொடர்ச்சியாக இதுல வார்கள் பயன்படுத்த எல்லா வார்களுமே என்ன செய்யும் சொன்னா நழுவல் ஏற்படும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப தொடர்ச்சியாக நாங்க மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு பண்ணி கொண்டே இருக்கணும். அப்ப ஏன் இந்த வார்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வார்கள் வந்து சேஃப்டி கூட. வார்கள் வந்து பயன்படுத்துற இயந்திரங்களால மக்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்து இருக்கும். ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா விபத்தினால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா மிக மிக குறைவாக இருக்கும். சில வேளை வார்க்கு பதிலா, இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்ப இந்த தையல் மெஷின்ல வார்க்கு பதிலா பெல்ட்டுக்கு பதிலா, இதுதான் பெல்ட், இந்த பெல்ட்டுக்கு பதிலா நாங்க இந்த இடத்துல செயினை பயன்படுத்தினமா இருந்தால் என்ன நடக்கலாம்? சில வேளைகள்ல வலுவை அதிகமாக ஊடுகடத்தும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சில வேளை யாராச்சும் சின்ன பிள்ளைகள் இதுலுக்கு வந்து கையை வச்சுட்டாலோ அல்லது உடல் உறுப்புகள் ஏதாச்சும் இதை மாட்டிட்டாலோ சரிதானே என்ன செய்யும் சொன்னா விபத்து ஏற்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாங்க பெரும்பாலுமே சரிதானே மனிதர்களால கையாளக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நாங்க யார் பயன்படுத்துறோம் சொன்னா இந்த பெல்ட் டிரைவ் சிஸ்டத்தை பெரும்பாலும் பயன்படுத்துறோம் விபத்துக்களை குறைப்பதற்காக. எதுக்காக பயன்படுத்துறோம்? விபத்துக்களை குறைப்பதற்காக நாங்க இதை பயன்படுத்துகிறோம். சரிதானே? ரைட். இப்ப கேள்விக்கு போவோம். கேள்வி ரைட். மேற்படி பொறியில் பயன்படுத்தத்தக்க வார்பட்டிகளை குறிப்பிடுங்க. அப்ப இந்த ஹேண்ட் டிராக்டர் மெஷின்ல என்னென்ன வார்பட்டிகளை பயன்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? நான் சரியா 6 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவேன். சரிதானே? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? சரி. ஆனா நீங்க யாருமே பேசத்தான் மாட்டேங்கிறீங்க. ஸ்பீடா எதுவும் போறேன்னா என்னன்னா நான் ரிவிஷன் கிளாஸ் தானே இது. அப்ப ரிவிஷன் கிளாஸ்னால அவ்வளோத்தையும் நான் என்ன செஞ்சுட்டு போகணும், சொல்லிட்டு போகணும். ஆகவே இது ஆல்ரெடி நீங்க படிச்ச நோட் தான் எல்லாமே. அதனால ஞாபகப்படுத்துறதுக்காக நான் வேகமா சொல்லிக்கிட்டு போறேன். உங்களுக்கு ஸ்பீடா போற மாதிரி எதுவும் இருந்தால் குரூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இதுல செட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரிதானே? நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஓகே, ரைட். இப்ப இந்த கேள்வியை செய்வோம்.
மேற்படி பொறியில் பயன்படுத்தத்தக்க வார்பட்டிகளை குறிப்பிடுக. அப்ப என்னென்ன வார்பட்டி பயன்படுத்துறாங்க இங்க? வி பெல்ட்டை பயன்படுத்தலாம். belt. வேற என்ன பயன்படுத்தலாம்? தவால் குணம். ரைட், டூத் பெல்ட்டை பயன்படுத்தலாம். ஏன் டூத் பெல்ட்டை பயன்படுத்தலாம்? அங்க என்ஜின் ஒன்று இருக்கு. அப்ப என்ஜின்ல டைமிங் செயின் கட்டாயம் இருக்கும். ஆகவே நாங்க இங்க டூத் பெல்ட்டையும் பயன்படுத்தலாம். சரிதானே? ஓகே, இது ரெண்டையும் பயன்படுத்தலாம். சரிதானே? கை இழுவை பொறியில் இயக்கும் மற்றும் இயக்கப்படும். இயக்கும் என்பது டிரைவிங், இயக்கப்படும் என்பது ட்ரிவன். கப்பிகளை இணைக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வார்பட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரிதானே? இப்ப ஹேண்ட் டிராக்டர்ஸ்ல என்ன செய்யறாங்களா? சரிதானே? ஹேண்ட் டிராக்டர்ஸ்ல பாருங்க, நான் வீடியோ போட்டோ ஒன்று காட்டுறேன். ஹேண்ட் டிராக்டர்ஸ் ரைட், இந்த இதை பாருங்க. அது ஹேண்ட் டிராக்டர் இல்லாட்டியும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். இது பாருங்க, இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பெல்ட்ஸை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெல்ட் மட்டும் இங்க யூஸ் பண்ணல, ஒன்றுக்கு மேற்பட்ட பெல்ட்டை இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இந்த படம் உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு பாத்துக்கோங்க. அப்போ ஒரு பெல்ட்டை மட்டும் பயன்படுத்தாம ஒன்றுக்கு மேற்பட்ட, இதுல பாருங்க 3 பெல்ட் இதுல பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் இந்த அதிகமான அளவுகள்ல பெல்ட்டை பயன்படுத்துறாங்க? என்ன காரணமா இருக்கலாம்? ஒரு பெல்ட் பயன்படுத்தாம அதிகமான பெல்ட்டை பயன்படுத்துறதுனால என்ன நன்மை? பவர். பேசுங்க பேசுங்க, விலகுது. அளவு அதிகம் ஊடுகடத்தலாம். ரைட், வெரி குட். முதலாவது வலுவூடு கடத்தல் அதாவது வலுவூடு கடத்தலை அதிகரிக்கலாம். அப்ப சிறிய வலுவுக்கு பதிலாக ஒரு பாரிய வலுவை ஊடுகடத்தலாம். சரிதானே? இப்ப நாங்க ஒரு ஆள் பிடிச்சி இழுக்க, ஒரு தேரை வந்து ஒரு ஆள் இழுக்கிறதுக்கும் 100 பேர் இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? ரைட், அந்த மாதிரி வலுவூடு கடத்தலை நாங்க அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்னு, விபத்துக்கள் ஏற்படுத்துறதை குறைக்கிறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கேபிள்ஸ் இருக்கு தானே? இந்த கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிறிய சிறிய கம்பிகளை ஒன்றாக திரித்து தான் இதை இப்படி தயார் செய்வாங்க. அப்போ கேபிளில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு கம்பி தவறுதலாக அறுந்து போனால் கூட மற்றைய கம்பிகள் வலுவை ஊடுகடத்தி கேபிளை சில வேளை அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. கிளியர் தானே? அதனால நாங்க கேபிள்ஸுக்கு நாங்க அதிக கம்பிகளை திரிக்கின்றோம். இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க இதை சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொன்ன விஷயத்த சொல்லுங்க பாப்போம். இதை வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஐடியா? ஒரு பெல்ட் தவறுதலாக அறுந்தாலும் கூட மற்ற பெல்ட் மூலமாக வலுவை ஊடுகடத்த முடியும். கொஞ்சம் தூரத்துக்கு வலுவை ஊடுகடத்த முடியும். உதாரணத்துக்கு பஸ்ல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டயர்ஸ் வந்து டபுளா இருக்கும். இப்ப ஏதாச்சும் ஒரு டயர் பெச்சாங்கன்னா கூட பஸ் ஃபுல்லா நிப்பாட்ட தேவையில்லை தானே? ஃபுல்லா எங்கிட்டாச்சும் டயர் கடை வரைக்கும் சரி தள்ளிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி சரிதானே? நாங்க வலு ஊடுகடத்தலின் போது ஒரு வார் இருந்தாலும் ஏனைய வார்களை கொண்டு என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக வலுவை ஊடுகடத்தலாம், நாங்க ரிப்பேர் பண்ற வரைக்கும். சரிதானே? அப்ப அந்த வேலையை கண்டினியூ பண்றதுக்காகத்தான் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்களை நாங்க என்ன செய்யறோம்? அந்த இடத்துல பயன்படுத்துறோம். சரிதானே? ஒண்ணு வலுவூடு கடத்தலை அதிகரிக்க, இன்னொன்னு வேலையை தொடர்ச்சியாக மேற்கொள்ள. ஏதாவது ஒரு வார்பட்டி அறந்தாலும் கூட மற்ற இதை கொண்டு என்ன செய்யலாம்? வேலை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரியான விடைகளை நீங்க எழுதியிருக்க முடியும். சரிதானே? ரைட். இப்ப ஒருத்தரும் சொல்லுங்க, உங்களுக்கு கிளியரா விளங்குதா? ஸ்பீடா எதுவும் போறோம்? ஒருத்தர சாட் பாக்ஸ்ல டக்குன்னு போடுங்க பாப்போம். சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். சில வேளைகளில்
வார்பட்டி இயக்கிகளின் செயற்பாடு காரணமாக கையிழுவை பொறியை இயக்குவதற்கு ஆபத்தானதாக இருக்கலாம். சில வேளைகளில் வார்பட்டி இயக்கிகளின் செயற்பாடு காரணமாக கையிழுவை பொறியை இயக்குபவருக்கு ஆபத்தாக இருக்கலாம். இயக்குபவரின் பாதுகாப்புக்காக அதிகரிக்கக்கூடிய உபாயம் ஒன்றினை குறிப்பிடுக. அந்த கேள்வியில் அங்கே வந்திருக்கணும். உபாயம் ஒன்றினை குறிப்பிடுக. உபாயம். இப்போ ஹேண்ட்ரக்டஸ் மெஷின்ல ஹேண்ட்ரக்டஸ்ல என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க, இவர் கையை இந்த இடத்துல பிடிப்பாரு. ஹேண்ட்ரக்டஸ்ல கையை இந்த இடத்துல பிடிப்பாரு. இப்போ நாங்கள் காட்டுறேன், ரெட் கலர்ல காட்டுற இந்த இடத்துல கையை பிடிப்போம். இப்போ சில வேளையில இந்த பெல்ட்டுகள்லாம் கலண்டு வந்து கையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னா அவருக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது விளங்குது தானே? அது அவருக்கு ஒரு ஆபத்தாக அமையலாம். அப்ப அவருக்கு பாதுகாப்புக்காக என்ன உபாயத்தை பின்பற்றலாம்? இதுதான் கேள்வி. அங்க க்ளோஸ் பண்ற மாதிரி. ரைட், வெரி குட். அதாவது நீங்க இந்த லேட் பாவிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லது நீங்க இந்த சைக்கிள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க வாங்குற சைக்கிள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா செயினை சுத்தி ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில வேளை அவங்களோட ட்ரெஸ் மாட்டிக்கொள்ளும், அல்லது உடல் அவயங்கள் மாட்டிக்கொள்ளும். அப்ப அதனால ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆபத்து அதுல இருந்து ஏற்படலாம். சரிதானே? அப்ப அந்த மாதிரி இதுலயும் ஆபத்து ஏற்படலாம். ஆகவே கட்டாயம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, சுழலுகின்ற பாகங்களுக்கு கவசமிடப்படுதல் வேண்டும். இந்த சுழலுகின்ற இந்த பகுதிகளுக்கு கவசமிடப்படும் பொழுது அது ஒரு பாதுகாப்பானதாக மாற்றமடையும். இதுதான் விட. சரிதானே? சுழலுகின்ற பகுதிகளுக்கு கவசமிடப்படுதல், இதுதான் விட. சுழலுகின்ற பகுதிகளுக்கு கவசமிடப்படுதல். ஓகே, எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை, எழுதாட்டி இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கணும். சுழலுகின்ற பகுதிகளுக்கு கவசமிடப்படுதல். சரிதானே? ரைட். சோ அடுத்த வினா பார்ப்போம். காற்று தொகுதியில் கப்பி மற்றும் வார்பட்டி தொகுதியை உபயோகித்து ஒரு மோட்டாரினால் இயக்கப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரிதானே? ரைட். இந்த இடத்துல நாங்க யாரை இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மோட்டாரை இணைச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்த நாங்க யார் மூலமா இணைச்சிருக்கிறோம் சொன்னா கம்ப்ரஸரோட இணைச்சிருக்கோம். சரியா? ரைட். ஒரு மோட்டாரினால் இயக்கப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ரைட். T1 T2 என குறிப்பிடப்பட்டிருப்பது யாது? T1 T2 என குறிப்பிடப்பட்டிருப்பது யாது? இந்த ரெண்டு இடத்துலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏற்கனவே SFT-ல நீங்க படிச்சிருப்பீங்க. T என்பது என்னது? இழுவை சார். ரைட், வெரி குட். இழுவிசை. இழுவிசை. T1 T2வினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னது? இழுவிசை. கிளியர் தானே? அப்ப T1லையும் T2லையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இழுவிசை. ஒரு பக்கம் இழுவிசை குறைவாக இருக்கும், ஒரு பக்கம் இழுவிசை கூடவா இருக்கும். நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. சைக்கிள்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா பெடலை மிதிக்க போறீங்க. அப்ப சைக்கிள்ல பெடலை மிதிக்கிற சந்தர்ப்பத்துல, சரிதானே? சைக்கிள்ல பெடலை மிதிக்கிற சந்தர்ப்பத்துல இதுதான் பெடல். ஓகே, அப்ப என்ன செயினை நாங்க அப்படி போட்டிருக்கோம். அப்ப இந்த பெடலை மிதிக்கும் போது இந்த பக்கம் என்ன செய்யும்? இழுவை கூட இருக்கும். மேல உள்ள பகுதி தான் நல்லா இழுபடும், கீழே உள்ள பகுதி இப்படி தொய்வடைஞ்சு தான் போகும். ஆகவே இழுவிசை ஒரே மாதிரி இருக்காது. சரிதானே? வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா பெல்ட்ல, சரிதானே, இது செயின்ல. பெல்ட்ல வந்து எப்படி இருக்கும்? பெல்ட்ல இந்த இழுவிசை வந்து ஓரளவு சமமா இருக்கும். பெல்ட்ல இந்த இழுவிசை எப்படி இருக்கும்னு சொன்னா ஓரளவு சமமா இருக்கும். ஏன்னா பெல்ட் வந்து ஏற்கனவே டைட் பண்ணி தானே போடுவோம். அதன் காரணமாக அந்த இழுவிசை வந்து ஒப்பீட்டு அளவுல எப்படி இருக்கும்னு சொன்னா சமனா இருக்கும். ஆனா செயின்ஸ்ல இழுவிசை வந்து மேற்பகுதி, அதாவது எந்த பக்கம் இழுபடுதோ அதை விட மற்ற பகுதியில குறைவாக இருக்கும். இது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். மோட்டார் 220 RPM-இல் இயங்குகிறது எனின் நெருக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள கப்பி இயங்கும் சுழல் கதியாது. ஓகே, ரைட். ஆகவே இதை கண்டுபிடிப்போம். அப்ப இந்த கேள்வி நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப எப்படி செய்யறது இது? ரைட். இதை நான் ஏன்னு சொல்றேன், இதை பின்னு சொல்றேன். சரிதானே? ஏயினுடைய சுழற்சி வேகம் NA, அதன் கீழ் பியினுடைய சுழற்சி வேகம் NB. அது எதுக்கு சமன்னு சொன்னா DB-யின் கீழ் DA. D என்பது என்னது? விட்டம்.
சரிதானே? அப்ப பியினுடைய விட்டத்தின் கீழ் அடுத்தது என்னது? ஏயினுடைய விட்டம். ஏயினுடைய சுழற்சி வேகம் எவ்வளோ? 220. அதன் கீழ் என்பி தான் நமக்கு தெரியாது. என்பி சமன் டிபி எவ்வளோன்னு சொன்னா 300. அதன் கீழ் டிஏ எவ்வளவுன்னு சொன்னா 100. சரிதானே? ஆகவே சுருக்குனீங்கன்னு சொன்னா இது 3 முறை. ஆகவே குறுக்கு பெருக்கம் செஞ்சோம்னா 220 கீழ் 3 சமன் என்பி. அப்ப 220 நாங்க 3ஆல பிரிச்சோம்னு சொன்னால், சரிதானே? 220 நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 220 நாங்க 3ஆல பிரிக்க போறோம். அப்ப என்ன வேகம்? சுழற்சி வேகம் எவ்வளவு? 73.3. 73.3 ஆர்பிஎம். சில வேளைகள்ல 73.3 ஆர்பிஎம்ல சரிதானே ரேடியன் செகண்ட் -1 இந்த எஸ்எஃப்டில படிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப இடெக்லையும் இந்த பகுதி வரும், எஸ்எஃப்டிலையும் வரும். கவனமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு இந்த கம்ப்ரஸர் சுத்துற வேகம் வந்து 73.3 ஆர்பிஎம்ல சுத்துது கம்ப்ரஸர். அப்படின்னு சொன்னா இந்த கம்ப்ரஸரினுடைய கோண வேகம் சரிதானே ரேடியன் செகண்ட் -1 காண்க அப்படின்னு கேள்வி தந்துட்டான்னு வைப்போமே. எப்படி செய்யறது? ரெண்டு பேச்சுக்கும் படிப்பிச்சாச்சு. என்ன செய்யலாம்? ஒரு ஆர்பிஎம் கோண வேகத்துக்கு, அதாவது ரேடியன் செகண்ட் -1க்கு எப்படி மாத்துவீங்க? என்ன தம்பி? வெரி குட். 2π கீழ் 60ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. சரிதானே? ஆகவே இதை அப்படியே பெருக்கி போட்டுட்டு சரிதானே 73.3 தர 2π கீழ் 60 இதை சுருக்கி போட்டீங்கன்னு சொன்னா சரி. இந்த பைய சில வேலை பிரதியிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பைய பிரதியிட்டு செய்ய சொன்னாலும் செய்யலாம். சரிதானே? அப்ப பைய பிரதியிட்டு செய்யறதுன்னு சொன்னா 73.3 தர 2π கீழ் 60. ஆகவே பிரதியிட்டம் சொன்னா 73.3 தர 2 தர 3.14 அதன் கீழ் 60. ஓகே தானே? அப்ப சுருக்கினீங்கன்னா இது ஒரு முறை, இது 30 முறை. ஆகவே நாங்க சுருக்கி பார்ப்போம். 73.3 சரிதானே? 73.3 நாங்க பெருக்கிறோம் 3.14 பெருக்கி வார விடைய நாங்க 30ஆல வகுத்தோம்னு சொன்னா 7.67 ரேடியன் செகண்ட் -1 விட. சரிதானே? 7.67 ரேடியன் செகண்ட் -1. சரிதானே? ரைட். கவனிங்க, இந்த மாதிரி கேள்வி எஸ்எஃப்டிலையும் வரலாம், இடெக்லையும் வரலாம். ஆகவே ரெண்டுக்கும் இந்த கேள்வி பொருத்தமானதுதான். ஆகவே இந்த மாதிரியான பகுதியை செகண்ட் இயர்ஸாக்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ரைட். ஓகே. கடைசி வினா, சங்கிலி மற்றும் பட்சக்கரங்கள் மூலமான வலு ஊடுகடத்தல் எவ்வகையான சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமானது? சங்கிலி மற்றும் பட்சக்கரங்கள் மூலமான வலு ஊடுகடத்தல் எவ்வகையான சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமானது? எந்த சந்தர்ப்பங்களுக்கு பொருத்தமானது? சங்கிலியும் பட்சில்லும்ங்கிறது செயின் அண்ட் ஸ்பொக்கெட். அது எந்த இடத்துக்கு பொருத்தமானது? இயந்திரங்களுக்கு. அதாவது அதிக வலுவை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதிக வலுவை ஊடு கடத்துகின்ற இடங்களுக்கு செயின் அண்ட் ஸ்பொக்கெட்டை நாங்க பயன்படுத்தலாம். சரிதானே? அதாவது அதிக வலுவை ஊடுகடத்தணும், ஊடுகடத்தல் தூரம் அதிகமாகவும் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்ப கியர்ஸை நாங்க பயன்படுத்துறோம். இப்ப கியர்ஸை பயன்படுத்தும் போது இங்க ஒரு கியரை போடுறேன், அதுக்கு பக்கத்திலே அருகாமையிலே இன்னொரு கியர் போடுறேன். அப்ப ஊடுகடத்தல் தூரம் குறைவான இடத்துக்கு கியர்ஸ் ஓகே. ஆனா ஊடுகடத்தல் இங்க உள்ள வலுவை இங்க இன்னொரு இடத்துல கொண்டு போகணும்னு சொன்னா நாங்க செயின் அண்ட் ஸ்பொக்கெட்டை பயன்படுத்தலாம். சரிதானே? ஆகவே ஊடுகடத்தல் தூரம் கூடும் பொழுதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது வலு ஊடுகடத்தல் பெல்ட்டை விட அதிகமான வலுவை ஊடுகடத்த வேண்டிய சந்தர்ப்பங்களை
நாங்கள் செயின் அண்ட் ஸ்பொக்கெட்டை பயன்படுத்தலாம். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மோட்டார் சைக்கிளுக்கும் அதே மாதிரி சைக்கிளுக்கும் நாங்கள் மோஸ்ட்லி செயின் அண்ட் ஸ்பொக்கெட்டை தான் மிக அதிகமாக பயன்படுத்துகின்றோம். சரிதானே? ரைட். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் இந்த ஒரு கேள்வியோட முடிப்போம். என்னதுன்னு சொன்னால் 3 கேள்வி செய்ய இயலாது. ஏன்னா 3 கேள்வி செய்கிறதுக்கு எப்படியும் 7 மணி ஆயிரும். ஒரு கேள்வி செய்கிறதுக்கு 1 ஹவர் போகுது. அப்போ கவனிங்க, உங்களுக்கு இப்படி கேள்விக்கான விடையை விளங்கப்படுத்தினா ஓகேவா, அல்லது விடையை மட்டும் சொல்லிட்டு போனா ஓகேவா? இப்படி செஞ்சா ஓகே சார். இப்படி செஞ்சா ஓகே. சரி, அப்ப இந்த 3வது கேள்வி, இப்ப நான் உங்களுக்கு 3வது கேள்வினா பவர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்ல பாதி முடிச்சாச்சு. இதுல உண்மையா ஒரு கேள்வி தான். ஆனா பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல நாங்க என்ன செஞ்சுட்டோம் சொன்னா பாதி செக்ஷன் இதுல கவர் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நோட்ல. அப்ப அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எழுதுங்க, நோட்டை எழுதுங்க, இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எழுதிட்டு அப்ப நாளைக்கு உள்ள பிள்ளைகள் நாளான்றைக்கு உள்ள கிளாஸ்ல ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் ஃபர்ஸ்ட் இயருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நாளைக்கு வரும்போது நீங்க கிராஸ் செக்கிங், உங்களோட பேப்பரை கிராஸ் செக்கிங் செய்யறதுக்காக ரெட் கலர் பேனா ஒன்று கொண்டுகிட்டு வாங்க கிளாஸுக்கு. சரிதானே? நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஆக்கள் ரெட் கலர் பேனா ஒன்று கிராஸ் செக்கிங்காக, உங்களோட பேப்பரை கிராஸ் செக்கிங் செய்யறதுக்காக எடுத்துக்கிட்டு வாங்க. ஆகவே மிச்சத்தை நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரிதானே? நான் லிங்க் போட்டு விடுறேன். அப்போ இந்த மாதிரி காமன் கிளாஸ்க்கு நான் குரூப்ல லிங்க் போட்டு விடுவேன். அப்போ நான் மெசேஜை போடுறேன். சரியா? ரைட், பை. தேங்க்யூ சார்.